நெக்ஸ்ட் ஒரு PYQ. ரைட், கொஸ்டின் எழுதிக்கோ, கோடி எழுதிக்கோ. PYQ. The angular velocity of flywheel making 120 revolution by minute is option A pi radian by second, option B 2 pi radian by second, option C 4 pi radian by second, option D 4 pi square radian by second. கொஞ்சம் ஓல்டு நீட் கொஸ்டின் தான், பட் இதில் பாயிண்ட் இருக்குது. கணக்கு ஃப்ளை வீல்னா சும்மா டயக்ராம் காட்டியிருக்கேன். மோட்டர் பார்த்துருப்ப, பைக் மோட்டரில் ஒரு வீல் ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? அதுதான் ஃப்ளை வீல்னு சொல்லுவாங்க. ஃப்ளை வீல், ரைட். அது சுற்றுற விஷயத்தை பற்றி பேசியிருக்கா. சரி, பேக் டு த டாபிக். ஆங்குலர் வெலாசிட்டி கேட்குறான். எப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப், இதோட முடிச்சுப்போம். எதோடனா ஃப்ளை வீலோட ஆங்குலர் வெலாசிட்டி அது என்ன பண்ணுதுன்னா மேக்கிங் 120 revolution per minute is angular velocity is. அவன் கேட்குறது ஆங்குலர் வெலாசிட்டி, நடுவில் கொடுத்தது இது ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்லேருந்து நம்ம டேட்டா எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஈவெண்ட்லேருந்து டேட்டா எடுக்கணும். எப்படி சார் எப்படி ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது? லிசன், நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன தெரியணும்? ரேடியன் பை டைம் டேக்கன். இதில் தீட்டாவோ இல்லை டைம் இங்கே இருக்குது. டைம் என்னென்னா 120 ரெவல்யூஷனை பர் மினிட்டில் முடிக்கிற இங்கே ஒரு டேட்டா இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ தீட்டா இங்கே இல்லைங்கனால இந்த ஃபார்முலா நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இன்னொரு ஃபார்முலா 2πf, இதை யூஸ் பண்ண முடியும். சார் கொஷின் பேப்பரில் ஃப்ரீக்வன்சிங்கிற வேர்டே இல்லையே, அந்த வேர்டை பயன்படுத்தணும் அவசியம் இல்லை. ஆனால் கொடுத்துட்டோம் பாரு, ஒரு நிமிஷத்தில் 120 ரெவல்யூஷன். அப்போ குறிப்பிட்ட டைமில் 120 ரெவல்யூஷன். அப்போ அடுத்த ஒரு நிமிஷத்துலையும் 120 ரெவல்யூஷன். இப்போ நான் சொல்லிக் கொடுத்தேன். ஒரு ஈவெண்ட்டுங்கிறது அப்படிதான். இப்போ ஒரு நிமிஷத்தில் 120 முறை சுற்றுது அப்படின்னா அடுத்த ஒரு நிமிஷத்தில் அது 120 டைம் சுற்ற போகுது. அப்போ இதுதான் ஃப்ரீக்வன்சி. கொஸ்டின் பேப்பரில் இன்டெரக்டாக கொடுத்த இந்த 120 ரெவல்யூஷன் ஒரு நிமிஷத்தில் நடக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி. கிளியரா? 120ங்கிறது பாயிண்ட்டு. ஆனால் ஒரு நிமிஷத்தை யூஸ் பண்ண முடியாது. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன்னா சாய்ஸில் எல்லாமே என்னவா இருக்குது? செகண்டாக இருக்குது. ஒரு நிமிஷத்தில் எத்தனை செகண்ட் இருக்குது? 60 செகண்ட் இருக்குது. அப்போ சார் இதை 60 செகண்டுன்னு போட்டுக்கலாம். இப்போ கேன்சல் பண்ண முடியுது. 0 கேட்டிங் கேன்சல், இது கேன்சல் பண்ணால் 2 1 செகண்ட் இல்லையா? S = 2 செகண்ட் பவர் -1ன்னு சொல்லலாம், இல்லையா 2 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். எது வேணால் பயன்படுத்தலாம். செகண்ட் பவர் -1 அதோட யூனிட் தான், ஹெர்ட்ஸும் அதோட யூனிட் தான். சரி, அப்போ எஃபோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு? 2. யூனிட்டை விட்டுருங்க, இந்த விதத்தில் வேல்யூ போடும். அப்போ 2π இன்ட்டு எஃபோட வேல்யூ 2. 2 × 2 4 π. ஒமேகாவோட யூனிட் என்ன? ரேடியன் பை செகண்ட். கிளியரா? இதில் என்னென்னா ஃப்ரீக்வன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு கொஷின் பேப்பரில் எடுக்கிறதுக்கான நாலேஜ் கொடுப்பேன். அதனால தான் ஃப்ரீக்வன்சிங்கிறத மெமரி பண்ணுறதை விட்டுட்டு இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ட்ரை பண்ணேன். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட், அதை திருப்பி நடக்கக்கூடிய ஈவெண்ட். இதை மட்டும் நீ பிரித்து எழுதிட்ட, இதை மட்டும் நீ பிரித்து உன்னால் எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கணக்கு தான். அதை நீயே போட்டுக்கலாம், நோட் பண்ணிக்கோ. தமிழில் என்ன சொல்லலாம்? ஃப்ளையிங் வீல்னால் சுழல் சக்கரம் சொல்லுவாங்க. ஒரு சுழல் சக்கரம் ஒரு நிமிடத்திற்கு 120 முறை சுழல்கிறது எனில் அதன் கோண திசை வேகம் காண்க. PYQ தான்.